ஆன்மீகத்தினுடைய சாதனைகளின் மூலமே மூன்றாவது கண்ணை திறப்பது. அறிவு பெருகும், ஆரோக்கியம் காப்பாற்றப்படும், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் மூன்றுமே முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வரும். எது சத்தியம் எது பொய் உங்களுக்கு புரியும். எந்த விதமான கடுமையான தீர்வு எடுக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்வு சரியானதாக இருக்கும். இப்ப நிஜ வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், நிறைய தீர்மானங்கள் தப்பாயிடுது. மூணாவது கண் ஓபன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே முன்கூட்டி தெரிய வர்றதுனால நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் பர்ஃபெக்டா இருக்கும். இன்னைக்கு கார்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்ததுனால நீங்க கார்ல போகாம வீட்லயே இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்க எடுக்கக்கூடிய தீர்வுகள் எதுவுமே தவறாகாது. கடவுளோடு இணைவதற்கு தேவையான அந்த சிக்ஸ்த் சென்ஸ் நீங்க சொன்னீங்க, அது ட்ரிகர் ஆகும். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சுப்ரீம் கான்ஷியஸ். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. சுப்ரீம் கான்ஷியஸ் வெளியில இருக்கு. டிவைன் பவர் அப்படின்னு சொல்றோம் நாம, அது வெளியில இருக்கு, பிரபஞ்சத்துல இருக்கு. பிரபஞ்சம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. நிறைய கோள்கள் இருக்கு பிரபஞ்சத்துல, நிறைய கிரகங்கள் இருக்கு. எந்த இடத்துல கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கான் கடவுள். அந்த கடவுளோடு இணைவதற்கு தேவையான அந்த என்ன சொல்றது, அந்த தொடர்பை கொடுக்கக்கூடியது இந்த மூன்றாவது கண்.